இப்போ நான் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தொகை பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லேயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் நியமித்த மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய தேர்தல் ஆணையர், கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணிரும்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா ஒன்று சொல்கிற நீங்கள் பைத்தியமாக இருக்கணும், இல்லை கேட்குற நாம் பைத்தியமாக இருக்கணும். அது நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் நம்புறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில் இருக்கா? பதில் இருக்கா? மக்களாட்சியில் கடைசியாக மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்கு தான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்கே இருக்குது? அந்த முறையை நீங்கள் கலையலை. ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி முதலீடு செய்கிறீங்க. அது லாப தேவைக்கா மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா? பெரியாருடைய சிந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் எதுவும் இருக்கா? ஏற்றுக்கொள்ள சிந்தனைலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்குது? ஒன்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில் தவறாயிடுச்சு. நாங்கள் பகையாயிட்டோம், வரலாற்று பகையாயிட்டோம். உலகத்தின் முதன் மொழி, உலகத்தின் முதல் மாந்தன், ஆகப்பெரும் இலக்கிய வலிமையை கொண்ட வளமையை கொண்ட என்னுடைய தாய்மொழி, பல மொழிகளின் தாய்மொழி என் தாய்மொழி, உலகம் போற்றி கொண்டாடுது. உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை மொழிபெயர்த்து கொண்டு போகுது. என் இலக்கியத்தை போற்றுது. உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். என்னுடைய மொழி, என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநெறி கிடையாது. அவ்வளவு பெரிய மொழியை ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால், அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால், அவரை ஏற்கணும்னு சொன்னால் இப்படி மானங்கட்ட ஒருவன் தான் அவரை ஏற்பான், தந்தையாகவும் தலைவராகவும். என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும். அது காட்டுமிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டுமிராண்டியா இல்லையா? அது முட்டாள்களின் பாஷை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா? அது காட்டுமிராண்டி மொழி சனியன். அதை படித்தா வேலை கிடைக்குமா? பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் என் தமிழ்ல எழுதி தமிழ்லே பேசி பிச்சை எடுத்தார். பதில் இருக்கா? மொழி அபிமானம் கூடாது. மொழியில் என்ன இருக்குன்னு பேசுன நீங்கள் ஏன் இங்கிலீஷை படினீங்க? ஏன் இங்கிலீஷை படினீங்கிற? தேசாபிமானம் கூடாதுன்னு நீங்கள் ஏன் திராவிட நாடு கேட்டீங்க? பதில் சொல்லிட்டே போங்க. இருக்கா? மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் அபிமானம் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்றில் தான். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை. எதுலையாவது வென்றிருக்காரா? கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு. நீங்கள் வளர்த்த உங்கள் கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறது இருக்கா? உங்களுக்கு அனுப்பவா? போட்டு காட்டுறீங்களா உங்கள் தொலைக்காட்சியில்? எதுலேயுமே எல்லாத்துலேயும் தோற்று போன நீங்கள் ஒன்றில் வென்றுட்டீங்க. என் மொழியை அழிக்கிறதுல. தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசு, தமிழை ஆங்கில எழுத்தில் எழுது, அதில் வென்றுட்டீங்க. கடத்தெரு முழுக்க ஆங்கில எழுத்து, உச்சரிப்பு தமிழாக இருக்கு. டீ அப்படின்னு இருக்கு, டீ அப்படின்னு, அதை தேநீர்னு இருக்க இடத்துல டீ ஸ்டால் அப்படின்னு இருக்கு. டிம்பர் டிப்போன்னு இருக்கு, அங்கே மரக்கடைன்னு இல்லை. இதில் எல்லாமே நீங்கள் பாருங்க. மெடிக்கல் ஸ்டோர்னு இருக்கு. மே டி இ க இல் ஸ்டோர் ஈஸ் டோ இர் எழுத்து பூரா தமிழில் இருக்கும், உச்சரிப்பாங்க. இதுதான் தங்கிலீஷ். இப்படி எழுத சொன்னவர் அவர். இதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் கூட தமிழில் கலந்துருந்துச்சு. தமிழில் கலந்துருந்தது, அதுக்கு தானே எழுதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. தமிழில் கலந்து தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் பிரிஞ்சு போச்சு, துளுலாம். இப்போ அவன் செஞ்சிட்டாங்கிறதுக்காக அவன் திருடிட்டாதனால இவனை திருட அனுமதிங்கிறீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? எப்படி சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து தான் இவ்வளவு மொழிகள் உருவாயிருக்குங்கிறத நாங்கள் ஏற்கிறோம். அதனால தானே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். அன்னைக்கு தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் சண்டை. அதனை இடையில திராவிட நீ எங்கே வந்தான்னு கேட்குறேன். இங்கே தமிழனுக்கும் தமிழுக்கும் சமஸ்கிருதம் தான் போர் நடந்திருக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதில் இது ஒன்றில் தானே நீங்கள் வென்றிருக்கிறீங்க. வேற எங்கே வென்றிருக்கிறீங்க? மதுரை எழுதியிருக்கலாம், மதுரைன்னு இருக்குல்ல. இப்போ திருச்சி எழுதியிருக்கு, நம்ம திருச்சி. திருச்சின்னா நம்ம தமிழில் இருக்கும், கீழே திருச்சி இங்கிலீஷில் இருக்கும். இதில் தான் நீங்கள் வென்றீங்க. தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுங்கிறாரு, பேசுகிறீங்க. வென்றிருக்கிறதுல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் உலக அளவில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே அமைதியாக எதில்
எல்லா விதத்துலயும் எதுலன்னு ஒன்று எல்லா இதெல்லாம் கற்பழிப்பு, சாராய வியாபாரம், தாலி அறுப்பு, இந்த கொலை கொள்ளை, இந்த வளத்திருட்டு, வேற எதில் இந்தியா உலகத்தில் அதிக கடன் பெற்ற நாடு இந்தியா. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலம் இது. இதில் முதலிடத்தில் இருக்குல்ல. கடன் வாங்குறது வந்து மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறது. ஒரு திட்டம், அமைதியாருங்க, ஒரு திட்டம், ஒரே ஒரு திட்டம், காலை உணவு திட்டம். 60 வருஷமா ஆண்டு காலையில் கூட கஞ்சி குடிக்க முடியாத வக்கற்ற நிலையில் வச்சது. நீ என்ன போடுங்கண்ணே காலையில் உப்புமா கிண்டி போடுறேன். காலை சோறு கூட இல்லாமல் நீ போய்க்கு வச்சிருக்கேன். நீ காலை சோறு, மதிய சோறு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு சத்த கூட்டமாக மாற்றினேன். வேற என்ன பண்ண துப்புரவு பணியாளருக்கு காலை சோறு. ஏடா சோத்துக்கு சத்தவங்களாடா? நாங்கள் சோத்துக்கு சத்தவங்களா? பிச்சைக்கார பயல்களா? சோறு வடித்த தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். வந்தவனுங்களா விருந்து படைச்ச பரம்பரையில் வந்தவனை பிடிச்சி காலைல சோறு போடுறேன், மதியம் சோறு போடுறேன். சோறு உங்கள் ஒப்பம் சொத்தை வச்சு போடுறியா? எதை வச்சு போடுற? போக்குவரத்து ஒழுங்காக இருக்கா? கல்வி ஒழுங்காக இருக்கா? மருத்துவம் ஒழுங்காக இருக்கா? கடன் வாங்கினீங்களா? 1 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல மின்துறைக்கு. அப்புறம் மின் கட்டணம் உயர்ந்துச்சு. எதுக்கு உயர்ந்துச்சு? 10 லட்சம் கோடி கடன் மக்களின் நலத்திட்டம்ங்கிறீங்க. எதையாவது பேசிருக்காதீங்க தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.